ஆக்சிடென்ட் கவுந்தப்பாடியில் ஆனது. கவுந்தப்பாடியில் ஆனதுக்கு ஆக்சிடென்ட் வந்து பையனோட ஃப்ரெண்டோட வண்டியில் தான் போனான். இவன் போனதுனால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வண்டியில் வந்து இவன் தான் உழுக்காட்டிட்டான். ஃப்ரெண்டு தண்ணி போட்டு போனாங்களோ அதெல்லாம் தெரியல. ஃப்ரெண்டோட வண்டி வாங்கிட்டு போயிட்டான் அப்படிங்கிறதுனால போலீஸ்கார கவுந்தப்பாடியில் அரெஸ்ட் பண்ணிட்டான். இவனுக்கு 10,000 கட்டி பணத்தை வாங்கிட்டு வாங்கி வண்டிக்காரனுக்கு ஃப்ரெண்டுக்கு கொடுத்துட்டான். இப்போ அந்த ஃப்ரெண்டு வந்து 6 மாதம் கழிச்சு என் கடையில் வந்ததான் பையன் உடம்பு சரியில்லாத ஷோல்டர் போயிடுச்சு அந்த ஆக்சிடென்ட்டில். அந்த பணத்தை வந்து எனக்கு 30,000 எனக்கு கொடு, என் வண்டியெல்லாம் ரெடி பண்ணி 6 மாதம் கழிச்சு என் கடையில் தான் வேலை செஞ்சுட்டு இருந்தான். சரி டைம் சரியில்லாத இங்கே வந்து இது பார்க்கணும். 6 மாதம் கழிச்சு இங்கே வந்ததுக்கப்புறம் இப்போ என்னன்னா வந்து 10 பேர் ஆத்தமாத்தில் ஒரு 8 பேர் இவன். அப்புறம் ஒரு கட்சிக்காரர் ஒருத்தர் வந்து பேர் சத்தியனா என்ன வச்சுங்க சத்தியனா சத்தியாவா என்ன தாடி விட்டுட்டு இருப்பான், முஸ்லீம் மாதிரி இருப்பான். சக்தி விடுதலை இங்கே வந்து 10 பேரை வந்து இங்கே சப்போர்ட் 10 அடிச்சவங்களுக்கு சப்போர்ட் கொடுத்து பணம் கொடுத்து எனக்கு பணம் கொடுக்குறேன்னு சொன்னான். நான் வந்து எனக்கு பையனுக்கு நியாயம் கிடைக்கணும், எனக்கு பணமெல்லாம் எதுவும் வேண்டாம், எனக்கு வந்து பையனுக்கு எஃப்ஐஆர் போட்டு கொடுங்க அப்படின்னு எஃப்ஐஆர் காப்பி நான் வாங்கிடுவேன். அஞ்சூர் போலீஸ் இப்போ அஞ்சூர் போலீஸ் ஸ்டேஷனில் எஃப்ஐஆர் பண்ணி எல்லாமே பண்ணினதுக்கப்புறம் சரிம்மா எல்லாமே பண்ணிக்குவோம் நீங்கள் போங்கன்ட்டு நான் கம்மி விட்ட பையனை வந்து பெருந்தாள் ஆஸ்பத்திரியில் வந்து அஞ்சூர் ஆஸ்பத்திரியில் 1 மாதமாக பையனுக்கு 8 நாள் கழிச்சு தான் எஃப்ஐஆர் போட்டு கொடுத்தாங்க. கடைசியாக பண்ணி 4 நாளைக்கு முன்னாடி யாரும் அடிக்கல, வீட்டில் தான் அடிச்சிருக்காங்க, பொய் வழக்குன்னு சொல்லி போஸ்ட் ஒட்டியிருக்காங்க. சரிங்க, நீங்கள் அந்த வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாம் கொடுத்தீங்களா? அடிச்சது ஃபுட்டேஜ் எடுத்து கொடுத்தேன். கடையில் கண்ணாடி உடச்சிருக்காங்க. போலீஸ் சார் நான் கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தனபால் தான் நோட்டீஸ் ஒட்டுனது வந்து எஸ்ஐ ஒருத்தர் வந்து கண்ணாடி போட்டு வச்சிருக்கிறோம் பேர் சங்கரா. சரிங்க, தனபால் சார் கொடுத்துருக்கீங்க. மெயின் வந்து தனபால் சார். இதுக்கு வந்து இந்த கேஸ் நடந்ததே தனபால் சார் தான். இத்தனைக்கு என் உயிர் போனதுக்கு காரணம் கூட தனபால் சார்னால அந்த உயிரை காப்பாற்றிருக்கலாம். போஸ்ட் ஓட்டங்காட்டி எனக்கு அடுத்த என்ன ஃபோன் பண்ணி என்கிட்ட அத்தை இப்படி ஒட்டியிருக்காங்க, எனக்கு மன உளைச்சல் தாங்க முடியல. கவுந்தப்பாடியிலேருந்து ஃபோன் பண்ணுறாங்க. 2 நாளில் இன்னைக்கு வரல, 11 மணிக்கு வரலன்னா நான் அவனை ஜெயிலில் அனுப்பிடுவேன்டா அப்படின்னு மிரட்டுறாங்க. என்னால் உயிரோட இருக்க முடியல. அடி வாங்கினவன் நான் இப்படி இருக்கேன், அடி கொடுத்தவனால கூட என்னால் ஜாலியாக சுற்றுறாங்க. நான் ஏன் உயிர் வச்சுட்டு இருந்துட்டு 1 மணிக்கு ஃபோன் பண்ணுறேன். எனக்கு ஃபோன் பண்ணி காலையிலேருந்து அம்மா அப்பா யார் ஃபோன் பண்ணி எடுக்கலை, நீ எனக்கு அம்மா அத்தை அப்படின்னு எனக்கு சொன்னேன். சரி சாமி நான் போகிறதுக்குள்ள ஒரு 1/4 மணி நேரத்துக்கு நான் போயிட்டு அப்படி பார்த்தா தூக்கம் தொங்கியிருந்தான். நான் எடுத்துகிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டேன். உங்கள் பையன் பேருங்க இறந்த பேர் சுப்பரதேவன். அண்ணன் பையன் தான், என் அண்ணன் பையன் தான். என் வீட்டில் தான் வளர்ந்தான். இப்போ சக்தி வேலை சாரி தனபால் சார் வந்தாலுங்க நோட்டீஸ் ஒட்டினது அவரா வேறீங்களா? வேறங்க. அப்போ வந்து அப்பா தான் இருந்தாங்க. அப்பா கிட்ட ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அதையும் கதவுல ஒட்டிட்டு அப்பா ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அவங்க தனபால் சார் கூட வேற யாராவது வந்தாங்களா? 2 பேர் வந்திருந்தாங்க சார். அப்பா கிட்ட கேட்டாவே தெரியும், 2 பேர் வந்திருந்தாங்க. பார்த்தா அடையாளம் தெரியும், காவல்துறைன்னு அடையாளம் தெரியும், கண்டிப்பாக தெரியும். இப்போ நேரத்துக்கு சூசைட் ஆனது என்ன இருக்குங்க சார்? 1:30 இருக்கும். 1 மணி to 1:30 இருக்கு. இப்போ நீங்கள் 10 பேர் அடிச்சாங்கன்னு எஃப்ஐஆர் போட்டீங்க இல்லையா? அவங்கள அரெஸ்ட் பண்ணாங்களா? அரெஸ்ட் பண்ணலைங்களா? ஏன் பண்ணலன்னு கேட்டீங்களா? நான் கேட்டேன். நாங்கள் பண்ணிக்குவோம், நாங்கள் அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குவோம். யார் அப்படி சொன்னதாருங்க? அப்படின்னு தனபாலும் இன்னொரு சார் ராமச்சந்திரன் தான். இதுக்கு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டிஷன் எழுதி நான் ஒன்று எழுதி கொடுத்து அவரை எழுதி வைக்கிறார். ராமச்சந்திர சார் பெட்டிஷன் வாங்க ராமச்சந்திரன். புரியுது. நீங்க எழுதின பெட்டிஷன் வாங்காம அவரா ஒரு பெட்டிஷனை தயார் பண்ணிட்டாங்க. இப்போ இதுக்கு சூசைடுக்கு யார் காரணம்னு சொல்ல வர்றீங்க சார்? சூசைட் காரணம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா 2 போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து தான் சார். கவுந்தப்பாடி வந்து நீ உனக்கு இன்னைக்கு 11 மணிக்கு நீ ஆஜராகலைன்னா உனக்கு ரிமாண்ட் பண்ணிடுவேன்னு சொன்னது. அது ஒரு மன உளைச்சல். இன்னொன்று என்னன்னா வீட்டில் வந்து அந்த கதவுல ஒட்டி இருந்தது, என்னால் அது பார்த்துட்டு இருக்க முடியல. என்ன எழுதி இருந்ததுங்க சார்? இதில் வந்து இது பொய் வழக்கு,
இது வந்து கடையில் அடிக்கல, வீட்டில் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை தான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இது பொய் வழக்குன்னு போலீஸ்காரர் ஒட்டிட்டாங்க சார். ஓட்டிட்டாங்க. ஆனா ஒட்டிட்டு கடைக்கு வந்து எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட வீட்டில் தான் அடி வெட்டது, வீட்டில் வந்து காட்டுங்க, நீங்கள் குடியிருக்கிற வீட்டை காட்டுங்க. அப்போ நான் சொல்கிறாரு, அவர் வீட்டில் சொல்கிறாரு என்னன்னு சொல்லியிருக்காரு, நீங்கள் வந்து கடையில் தான் சார் அடிபட்டது, வீட்டை ஏன் நீங்கள் காமிக்க சொல்கிறீங்கன்னா, இல்லை வீட்டில் தானாமா அப்படின்னு அதையும் எழுதிட்டு வாங்கிட்டு போயிட்டாங்க. ஆனால் ஃபுட்டேஜ் முதற்கொண்டு எல்லாமே எங்கிட்ட வந்து கடையில் நடந்ததும் எங்கிட்ட இருக்குது. சரி, இப்போ பையன் என்னன்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்கிறாங்க, வாட்ஸ்அப்பில் ஏதாவது வீடியோ எடுத்துட்டு அனுப்பியிருக்காங்க, சூசைட் பண்ணிட்டாங்க. மத்தியானம் வந்து சார் அது ரெக்கார்ட் பண்ண விட்டேன், நான் ரெக்கார்ட் பண்ணல. அப்போ என்னால் முடியலத்த, ரெண்டு போலீஸ்காரர் என்னால் தாங்க முடியல, எனக்கு வந்து இவங்கனால வந்து நான் செத்தா எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வந்துருமத்த அப்படின்னு மனசார சொன்னான். சொல்லிட்டு அட இப்படி பண்ணாத, காலையில் இந்த போலீஸ் பார்க்காட்டி பரவாயில்ல, நான் இருக்கேன்டா, நான் எஸ்பி ஆஃபீஸ்க்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன், சரி சரி, நான் பெட்டிஷன் கொடுக்குறேன், நம்மகிட்ட எல்லா எவிடன்ஸ் இருக்கு, நான் பெட்டிஷன் கொடுக்குறேன்டா, நீ எது இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண வேண்டாப்பா, தயவு செய்து இந்த மாதிரி பண்ண வேண்டாம் பண்ணி காலையில் 9 மணிக்கு சாணி போட்டு பிடிச்சிருக்கேன். சரி சரி. அது வந்து எதுவும் ஒர்க் ஆகலை அப்படின்ட்டு அப்பா வந்து என்னை கூட்டிகிட்டு போகிற கேப்பில் 10 நிமிஷம் தூக்கு போட்டோம். சரிங்க. தனபால் சார், ராமச்சந்திர சார்ன்னு தான் சொல்கிறீங்களா, இவங்களுக்கு யாராவது வேறு சப்போர்ட் யாராவது இருக்காங்களா? சார் அதுதான் சார், அந்த காரில் கருப்பு காரில் சுற்றிட்டு இருப்பாங்களா, அவங்க தான் சார், அவங்க 4 பேர் இருந்தாங்க. 4 பேர் இருந்தாங்க. 4 பேர். பேர் ஏதாவது தெரியுங்களா சார் அவர் பேர்லாம் தெரியல சார், 4 பேர் இருந்தாங்க. ஒரு ஆள் வந்து அந்த தாடி வந்து ஒரு ஆள் இருந்தாங்க, அந்த ஆள் தான் சார் மெயினுக்கு, அந்த ஆள் தான் சார், அந்த ஆள் தான் எனக்கு பணம் கொடுக்குறேன்னா கேஸ் வாபஸ் வாங்கணும். ஆனால் நான் ஒத்துக்க மாட்டேன், நீ எஃப்ஐஆர் போடு, நீ வாசு நான் என்ன பண்ண போகிறேன், எங்கள் அண்ணன் பையனுக்கு இருக்குது முடிவு கட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் எஃப்ஐஆர் இப்போ போடுறேன். என்ன பண்ணுறீங்க, பாடி வாங்குறீங்களா ரோட்டில்? சார் பாடியெல்லாம் வாங்குறதில்ல, 10 நாள் ஆனாலும் சரி நான் இங்கேயே உட்காந்துருவேன், நான் இதுக்கு நியாயம் வேணும். இன்னொரு நாளைக்கு வட்டக்காட்டில் வந்து அந்த பசங்களுக்கு வந்து எந்த பசங்களுக்குமே இந்த மாதிரி பண்ணக்கூடாது. போலீஸ்காரர் வந்து கைது பண்ணுங்க. ஆமாம் 10 பேர் எனக்கு ரிமாண்ட் பண்ணுங்க, அந்த பசங்களை வந்து பிடிக்கிறோம். சரி, 8 பேர் இருந்தாலும் சரி. சரி, ஓகே. சரி, அவ்வளோதான் இந்த இறப்புக்கு நியாயம் வேணும். இடத்துக்கு நியாயம் வேணும். நியாயம் வேணும்.